லோகா சாப்டர் 1 சந்திரா மாலிவுட் இண்டஸ்ட்ரியில புதுசா வந்திருக்கிற சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் படம். படத்தோட ஹீரோ சன்னி அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல எந்த ஒரு வேலையும் செய்யாம எப்பவுமே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல படத்தோட ஹீரோயின் சந்திரா புதுசா குடி வராங்க. சன்னிக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு பக்கம் படத்தோட வில்லனான இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பாவும் இன்னும் ஒரு சில பேரும் சேர்ந்து ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ ஹீரோ சன்னிக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. அவங்க ஒரு வேம்பயர்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல மத்த சூப்பர் ஹீரோஸ் படத்துல யூஸ் பண்ற மாதிரி பெரிய பட்ஜெட் எதுவும் இல்லாம கம்மியான பட்ஜெட்லயே ரொம்ப சூப்பரான படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. அடுத்து இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ நஸ்லன், ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன், வில்லன் சாண்டி இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரோல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல ஹியூமருமே நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்ல வில்லன் சாண்டி வேம்பயரா மாறிட்டு இருப்பாரு. அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாறுறாரு, அப்படி மாறும்போது அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்ட்டு அந்த ஒரு ஃபீலை நமக்கு சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த ஃபீல் நமக்கு கன்வே ஆனதுக்கு காரணம் இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் தான். ஏன்னா அவர் வேம்பயரா மாறிட்டு இருக்கும்போது மனுஷங்களுக்கு கேட்காத சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட அவருக்கு கேட்கும். பக்கத்துல இருக்கிறவங்க உடம்புல ரத்தம் ஓடுற சவுண்ட் கூட அவருக்கு நல்லாவே கேட்கும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே சவுண்ட் டிசைனிங்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல மட்டும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா லேகா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. அண்ட் இந்த படம் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்குன்றதுனால இந்த படத்துல நிறைய கேமியோஸ் இருக்கு. பட் அந்த கேமியோஸ் எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. பட் நான் படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்பாய்லருமே தெரிஞ்சுக்காம போனதுனால அந்த கேமியோஸ் எல்லாமே ஒரு சில இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஸோ மொத்தமா ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு இது ஒரு டீசென்டான ஸ்டார்ட். அடுத்தடுத்து இந்த யூனிவர்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான படங்கள் வரும்ட்டு ஒரு எதிர்பார்ப்பையுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசென்டான படம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.